Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel Genesis Diary. So இன்னைக்கு என்னோட birthday vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எஸ் என்னோட birthday outfits, gifts and lunch வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். So இந்த ஒரு vlog வந்து ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பர்த்டேனால கேக் கட்டிங் இருக்கும். ஸோ நாங்களுமே நைட்டே வந்து கேக் கட் பண்ணியாச்சு. பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து வெட்னஸ்டேங்கிறனால ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறதுனால நமக்கு மார்னிங்லாம் வந்து டைம் இருக்காது. ஸோ நைட்டே வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டே கேக் கட் பண்ணிட்டோம். இந்த தடவை வந்து நாங்கள் சின்னதாக தான் வந்து கேக் வாங்கியிருந்தோம். ஏன்னா பெரிய கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுது. ஸோ நைட்டே வந்து நம்ம கேக்கும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த சின்ன சைஸ் கேக் வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் 2 பீசஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப க்ரீமும் இல்லாமல் வாங்கணும் இந்த தடவை அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நாட் ஒன்லி த 30th பர்த்டே, இந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரெக்னென்சி. பிகாஸ் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு வந்து என் பர்த்டேலாம் வரல. ஸோ அதனால் அதுவுமே ரொம்பவே ஸ்பெஷல். இந்த பர்த்டேக்கு நான் 2 அவுட்ஃபிட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரேப் ஸ்கர்ட், அதுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஆஃப் ஷோல்டர் டாப் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இதோட ஸ்டைலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஒரு ரேப் ஸ்கர்ட் வந்து நீங்கள் யார் வேணாலும், இது ஃப்ரீ சைஸுங்கனால நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து வேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டைலிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே சூட் ஆகும். அண்ட் ரொம்ப பார்க்கவும் ரொம்ப மினிமலான ஒரு ஜுவல்லரிஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஹை லுக்காகவும் இருக்கும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அவுட்ஃபிட் தான். இது பிளாக் அண்ட் க்ரீனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ரெட்ரோ ஸ்டைலில் வந்து லுக்கு கொடுக்கும். அண்ட் தென் இது வந்து ஒரு 1 பீஸ் ட்ரெஸ் அண்ட் க்ளோஸ்டு நெக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் நமக்கு வந்து ரெட்ரோ ஸ்டைல்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பஃப் தான் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் தென் இதுக்கு நான் வந்து ஒரு பெல்ட் ஆட் பண்ணி இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரொம்ப மினிமலான ஜுவல்லரிஸே வந்து இதுக்கு போதுமானது. பர்த்டேனா ஒரு லஞ்சோ டின்னரோ இல்லாமல் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாது. அதுலேயும் என் ஹஸ்பண்டோட கலிக்கு ஒருத்தவங்களுக்கும் அன்னைக்கு தான் வந்து பர்த்டேங்கிறனால நாங்கள் 2 பேருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே 2 விதமாக வந்து நம்ம டைனிங் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கேண்டில் லைட் அண்ட் நார்மல் ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமன் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் கார் பார்க்கிங் ரொம்பவே தாராளமாகவும் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம ஈஸியாக ரொம்ப நேரம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் லைட் டின்னர் வந்து தான் நாங்கள் போயிருந்தோம். பட் மெயினாக நாங்கள் போனது அங்கே கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருந்ததுனால அங்கேயே குழந்தைய விளையாட விட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம். ஸோ நல்ல கிட்ஸ் வந்து நல்லா அவங்க விளையாடுறதா இருக்கட்டும், நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் அட்ராக்ஷனே வந்து ஆஃப்டர் ஃபுட் நம்ம வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்து, அதுவும் குழந்தைங்க இருந்தாக்கா இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் தான். அண்ட் தென் ஃபுட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பட் இந்த மாதிரி டார்க்கான பிளேஸில் நம்ம இருந்ததுனால ஃபுட்டோட வீடியோஸ் எதுவுமே நம்ம எடுக்க முடியல. அண்ட் இங்கே வந்து ரொம்பவே அங்கேயே நம்மளும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரியும் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக அண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் நம்ம போகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான். ஸோ உள்ளேயும் நீங்கள் டைனிங் பண்ணிக்கலாம், வெளியவும் நீங்கள் டைனிங் பண்ணிக்கலாம்.